அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. சின்ன வயசுலேயே முடி நரைச்சிரும் எல்லாருக்கும். வெள்ளையா இருக்கும் பஞ்சு போல். அவங்களாம் சில டிப்ஸுகள் வந்து அடிக்கடி நம்ம வந்து நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சுன்னு வந்தீங்கன்னா இளநரை மறைஞ்சு கருமையாக முடி வளரும். அதே போல் கருவேப்பிலை ஜூஸ் அடிக்கடி குடிச்சுன்னு வந்தீங்கன்னா இளநரை மறைந்து முடி கருப்பாக வளரும். சர்க்கரையும் கண்ட்ரோலுக்கு வரும். அதே போல் நம்ம வந்து செம்பருத்தி பூ ஒரு 2 டம்ளர் தண்ணியில் 1 டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம். 2 பூ போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கணும்னா இதயமும் பலப்படும், முடியும் கருமையாக வளரும். அதே போல் நம்ம அருகம்புல்லில் வந்து ஒரு 1/4 கிலோ நல்லெண்ணெயில் வந்து துண்டு துண்டாக நறுக்கி கொஞ்சம் அருகம்புல்லை போட்டு ஒரு வாரம் ஊற வச்சு அந்த எண்ணெயை எடுத்து தலைக்கு தடவிடுவாங்க. இளநரை மறைந்து முடி கருமையாக வளரும். அதே போல் தாமரைப்பூ வந்து ஒரு டம்ளர் தண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிங்கன்னா இளநரை மறைந்து முடி கருமையாக வளரும். அதே போல் வெள்ளை கரிசலாங்கண்ணி அரைச்சி கருவேப்பிலை செம்பருத்தி பூ 3 அரைச்சி தலைக்கு தடவி ஒரு மணி நேரம் விட்டு குளிச்சிங்கன்னா முடி கருமையாக வளரும், இளநரை மறையும். அதே போல் அல்சர் குணமாக தேங்காய் பாலுடன் தேன் கலந்து சாப்பிட்ணுங்க, அல்சர் குணமாகும். அதே போல் அகத்திக்கீரை அடிக்கடி சாப்பிட்னு வந்தீங்கன்னா அல்சர் குணமாகும். அதே போல் வாழைப்பூ சமைச்சு சாப்பிட்னு வந்தீங்கன்னா அல்சர் குணமாகும், சர்க்கரை வியாதி குணமாகும், கருப்பையில் உள்ள அழுக்குகள் கிளியர் ஆகும். அதே போல் நம்ம வந்து மணத்தக்காளி கீரை வந்து கடைஞ்சி சாப்பிட்னீங்கன்னா வாய்ப்புண் வயிற்றுப்புண் எல்லாம் சரியாயிடும், அல்சர் குணமாயிடும். அதே போல் தலைவலிக்கிறவங்க வந்து சுக்கு அரைச்சி நெத்தியில் போட்டிங்கன்னா தலைவலி சீக்கிரம் குணமாயிடும். அதே போல் வேப்பங்கொட்டையோட தோலோட மிக்சியில் போட்டு அடித்து அதை நெற்றியில் போட்டிங்கன்னா தலைவலி குணமாயிடும். அதே போல் ஒற்றை தலைவலி அதிகமாக இருந்துச்சுன்னா ஆப்பிள் 4 கட் பண்ணிக்கங்க, உப்பு தடவி அதில் சாப்பிட்டு வந்தீங்கன்னா தலைவலி குணமாயிடும். அதே போல் ஏலக்காய் மென்று தின்னு தண்ணி குடிச்சிங்கன்னா தலைவலி குணமாயிடும். அதே போல் பிபிக்கிறவங்க உஷாராக இருக்கணும். நெஞ்சு வலி வருது, தலைவலி வருது, வேர்த்து கொட்டுது, வாந்தி வராமல் இருக்குதுன்னா, ஹார்ட் அட்டாக் வரதுன்னு அறிகுறி, கை தோண்டு போகுதுன்னா அவங்களே என்ன பண்ணணும், கல் உப்பு 2 எடுத்து நாக்கு கடியில் வச்சுன்னு இருந்தீங்கன்னா 2 நிமிஷம் தண்ணி குடிச்சிங்கன்னா சரியாயிடும். அதே போல் எலுமிச்சை 2 எலுமிச்சை மரத்தை எடுத்துங்க, 4 கட் பண்ணி சாறை எடுத்து ஜூஸ் போட்டு குடிச்சிடுங்க. தோலை மட்டும் துண்டாக நறுக்கிங்க, 2 டம்ளர் தண்ணியில் போடுங்க தோலை. ஒரு இஞ்சி துண்டு 1 போடுங்க, போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி தேன் கலந்து 48 நாட்கள் குடிச்சுன்னு வந்தீங்கன்னா இதயம் பலப்படும், இதில் இருந்த ஓட்டை கூட அடைஞ்சிடும். அதே போல் இதய நோயாளிகள் கணவாய் மீன், பவள மீன் இருக்குது, 2 சாப்பிட்டா நல்லது. மத்தி மீன் சாப்பிட்டிங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு நல்லது. சர்க்கரை வியாதிகளுக்கு மத்தி மீன் சாப்பிட்டா நல்லது. கொடுவா மீன் ஒன்று இருக்குது, அது முகம் அழகுபடுறதுக்காக சாப்பிட்றது, அழகுபடுறதுக்காக கொடுவா மீன் சாப்பிட்லாம். அதே போல் வாரத்துக்கு 1 நாள் சாப்பிட்டிங்கன்னா நுரையீரல் புற்றுநோய் வராது, ஆஸ்துமா குணமாகும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் சில மருத்துவ குறிப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன்.